ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாவம் பெருகினாலும் நாம் மிக மிக மோசமானதொரு காலத்தில், மிக மிக கேடானதொரு உலகத்தில் வாழ்கின்றோம். பாவம் செய்ய தூண்டுகின்ற விஷயங்கள் மிக வல்லமையாக செயல்படுகின்றன. பாவத்தை தவிர்க்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளன. சரியானதொரு வாழ்க்கை பாதையில் பயணம் செய்வது முடியாத காரியம் என்பது போன்றதொரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. முன்பெல்லாம் தவறான விஷயங்களை நோக்கி செல்லாமல் கால்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. இன்று எதையும் தேடி செல்ல தேவையில்லை. நாம் தேடாமலே எல்லா தவறான விஷயங்களும் நம்மை தேடி வந்து சூழ்ந்து நிற்கின்றன. இவைகளை தள்ளிவிட்டு போவதற்கே நாம் பிரயாசப்பட வேண்டியுள்ளது. பாலியல் சம்பந்தமான தவறான இன்பங்களுக்கான வாய்ப்புகள் வாலிபர்களையும் பெரியவர்களையும் சுற்றி சுற்றி வந்து பயன்படுத்திக்கொள் என்று கூறுகின்றது. எல்லாம் எளிதாகிவிட்டது, எல்லாம் சாதாரணமாகிவிட்டது. ஒரு கிளிக் தூரத்தில் தான் இன்று அனைத்து பாவமான விஷயங்களும் நின்று கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த பொல்லாத காலங்கள் எதை நமக்கு சொல்லுகின்றது? நாம் நல்லதொரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்று சொல்வதாக சிலர் கூறுகின்றனர். ஆன்மீக நம்பிக்கை சார்ந்து தூய வாழ்க்கை வாழ்வது என்பது நடைமுறைப்படுத்த இயலாத விஷயம் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த காலங்கள் நமக்கு சொல்லுவது இவைகளை அல்ல. உனக்கு தேவ உறவு அதிகமாக தேவைப்படுகிறது. உனக்கு தேவ கிருபையின் தேவை அதிகமாக இருக்கின்றது. நீ தேவ பலத்தை விசுவாசித்து இன்னும் கடுமையாக நல்லதொரு போராட்டத்தை போராட வேண்டியுள்ளது. இவைதான் இந்த நாட்கள் கூறுகின்ற செய்திகள். தேவன் எக்காலங்களிலும் நம்மை சரியாக வாழ வைக்க வல்லவராய் இருக்கின்றார். பாவங்கள் எத்தனைதான் பரவி நின்றாலும் அவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கின்றார். தேவனை விசுவாசிக்கின்றவர்கள் பாவத்தின் வல்லமை அல்ல, தேவ வல்லமையின் மிகுதியையே பார்க்க வேண்டும். பாவத்தின் வலிமையை அதிகமாக பார்க்க தேவ கிருபையின் வலிமையையும் நாம் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். சரியான தரிசனம், முழுமையான தேவ சார்பு, போதுமான விசுவாசம் ஆகியவை இருந்தால் நோவாவின் நாட்களில் நாம் வாழ்ந்தாலும் நோவாவை போல தூய்மை இழக்காமல் வாழ இயலும். சிந்தனைக்கு: இயலாதவைகளை குறித்து கவலைப்படாதே, இயன்றவைகளை செய்ய கவலையற்றிராதே. இயலாதவைகளை குறித்து கவலைப்படாதே, இயன்றவைகளை செய்ய கவலையற்றிராதே.